வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், இன்றைக்கி பை ஆகுமா செல் ஆகுமா, இல்லை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு உண்டான ஒரு மெத்தடு. ஆப்ஷன் பையிங்கில் புதுசாக வந்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆப்ஷன் பையிங்கில் மாடரேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் இதே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். ஆனால் இதோட ரேஷியோ 60-40 தான் இருக்கும். 100% நான் சொல்ல முடியாது. ஆனால் இதில் இந்த என்ட்ரியை நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கட்டாயம் அது ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் இன்னொரு ரூல்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். இது மெயின் 30 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சு பார்க்கணும். ரெண்டாவது ஒன்று இது ஒரு டெய்லியும் இது ப்ராஃபிட் எடுக்க முடியாது. டெய்லியும் அந்த மாதிரி மார்க்கெட் கிடைக்காது. மூணாவது என்ன அப்படின்னா, இதில் ஒரு 30லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு தான் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இது எப்படி வேணாலும் மாறலாம். அந்த 30 to 40 பாயிண்ட்டை நம்ம இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெத்தடு. அதாவது இதை நம்ம இனி பை பண்ண போகிறோமா, செல் பண்ண போகிறோமா, இது என்ன மார்க்கெட் ஆக போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி கொண்டவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த டைமுக்கு நான் சொல்கிறப்போ அந்த கேண்டில் இது பண்ணணும். அது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 30 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் இதில் வச்சு ஃபாலோ பண்ணுறது தான் இது மெயின் மெத்தடு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிற நேரெலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. எடுத்துகிட்டு லைவ் மார்க்கில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த்தே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். 60-40 ரேஷியோ தான் இருக்கும். டெய்லி என்ட்ரி எடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 50 பாயிண்ட் தான் இதில் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். மேபி 1 or 2 days மந்த்லி ஒரு 2-3 டைம் நினைக்கிற மாதிரி ஒரு 100 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஒரு நான் சொல்கிற மெத்தடுக்கு 30 பாயிண்ட்ஸ் தான் அதுக்கு டார்கெட்டு. அதுக்கு மேலே நீங்கள் வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் 500 பாயிண்ட் போச்சுனாலும் நம்மளுக்கு அது விஷயம் இல்லை. நம்மளுக்கு 30 பாயிண்ட் வெளில வந்துடலாம். இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கம்மியாக பணம் வச்சு பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல மெத்தடு. அதே மாதிரி இது மாதம் முழுக்க எல்லா நாளும் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மார்க்கெட் மூமெண்ட் இல்லைன்னா இது வேலை செய்யாது. அதே மாதிரி மார்க்கெட்டு ரொம்ப சைட்வேஸ் போனாலும் இது ஒர்க் ஆகாது. அது எப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கும்போதோ லைவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லையா. அப்போ 9:15 இங்கே 9:15 கேண்டில் ஹைலோவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துகிட்டு அந்த 30 மினிட்ஸ் கேண்டிலில் எந்த டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11:45க்கு ஒரு பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 11:15க்கு தான் என்ட்ரி எடுக்கணும். அந்த 11:15 ஒரு 1 hour அந்த ரேஞ்சில் ஒரு 30 பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடணும். இது வரைக்கும் போகும். நம்ம 240 நம்ம மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வச்சுக்கலான்னா அப்படியெல்லாம் எல்லா நாளும் கிடைக்காது. இன்றைக்கி கரெக்டாக இருக்குது, அதனால் எல்லா நாளும் இது மாதிரி கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீ அதே மாதிரி அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 9:15க்கு அந்த கேண்டிலை கொண்டு போய்ட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9:15 வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி ஹைலோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்தங்காட்டி நமக்கு என்ட்ரி கிடச்சிது. ஆனால் இது பாருங்கள், ஹைலோவை மார்க் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சைட்வைஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிற சமயத்தில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம பண்ணவே கூடாது. இதை டெய்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது இன்னொரு நாளா இது இன்றைக்கி பார்ப்போமே. இங்கே ஒரு இது பண்ணிவிட்டு இதே ஹைலோவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேண்டில் 15 நிமிஷத்துக்கு பிரேக் பண்ணிச்சு, இங்கே ஒரு பிரேக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ரிட்டர்ன் எப்போ வருதுன்னு தெரியும். அதனால தான் ஒரு 30 பாயிண்ட் இந்த கேண்டில் கிடச்சுன்னா ஒரு 20 to 30 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமே நம்ம வெளில வந்துடலாம்.
இதுதான். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதோ பிரேக் பண்ணி போயிருக்கா, மேலே போகுது. அதே மாதிரி வந்து 9:15க்கு வந்துட்டு சிலதெல்லாம் வந்து மேட்ச் ஆகாமல் கூட இருக்கும். நான் அது வந்து எக்ஸாக்டாக அது வந்து அதுதான் அப்படின்னு நானும் சொல்ல முடியாது. பட் நான் ஃபாலோ பண்ண மெத்தடில் இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு, அந்த இது பிரேக்கப் பண்ணல இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அதாவது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும் இதில் இந்த மார்க் பண்ணுறதுனால என்ன தெரியும் அப்படின்னா, இன்றைக்கி மார்க் வந்து சைடு வைஸாக இருக்கிறத வந்து நம்ம பொறுமையாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். இதில் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து இன்றைக்கி பை ஆகுமா செல் ஆகுமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா என்ட்ரி எடுங்க. இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணல, எதையுமே பண்ணல, ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்னா மார்க்கெட் சைடு வேஸ்ன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு, டேட்டு ஜனவரி 13 கொடுத்துருக்கு. அந்த இதில் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஏதோ போயிட்டுருக்கும். பிரேக் பண்ணி கீழே வரல, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி சைட்வேஸ் வந்தாலும் இது ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டியதில்லை. அதாவது நம்ம எப்போ வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, தப்பான என்ட்ரி எப்போ எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே மார்க்கெட்டில் 80% லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வச்சு பாருங்கள். இந்த 15 டேஸ் சரி 15 மினிட்ஸ் கேண்டில் 9:15க்கு வச்சு பாருங்கள். 9:15 வச்சு பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்கள், சைட்வைஸ் மேக்ஸிமம் வந்து சைட்வைஸ் தான் வரும் மார்க்கெட். இதனால தான் சொல்கிறது, இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம இதை வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணவே முடியாது. இல்லையா, இங்கே பார்த்தீங்களா இப்போ 90 கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு. நான் பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் தான் நம்ம எடுக்க சொல்லியிருக்கேன். இது பிரேக் பண்ணி இன்னும் இதுலேயே தான் டச் ஆகிட்டு இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு 30 கேண்டில் 30 பாயிண்ட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். இது வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சா, கீழே வர என்ன ஆகுது, ஒரு 15 to 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். டக்குன்னு வெளில வந்துடணும் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம். திருப்பி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். இதனால தான் நான் சொல்கிறது, ஒரு 30லேருந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க அந்த பிரேக் அவுட் ஆகிற பாயிண்ட்லேருந்து. அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ளே இருந்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்கிறனால சொல்கிறது. இது வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இது வந்து இன்றைக்கின்ட்டு இல்லை, ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 1 year கூட நீங்கள் பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். நான் எந்த மெத்தட் சொன்னாலும் எல்லா வீடியோஸும் நான் சொல்கிறது அதுதான். எதை சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக, இந்த வீடியோன்ட்டு இல்லை, எந்த வீடியோ வந்து யாரோட வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறாங்கன்னு கண்மூடித்தனம் எதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை என்ட்ரி எடுத்து பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி வந்து லைவில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 month 2 month அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் உள்ள அமௌண்ட்டை போட்டு பண்ணுங்கள். நம்ம எங்கேயும் அமௌண்ட் அப்படிங்கிறது, காசு அப்படிங்கிறது யாருக்குமே சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. அதனால் அதை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத, இதை வந்து பழகிறக்கா இதுக்குள்ளே கொண்டு வந்து லாஸ் பண்ணி பழகிறக்கு ஃபஸ்ட்டே பிஃபோராக நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் சில மெத்தட்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு அது எப்படி இருக்கோ உங்களுக்கு 10 மெத்தட் வச்சுக்கோங்க. அந்த 10 மெத்தடில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதைத்தான் நான் சொல்ல வருது. எல்லா வீடியோவும் நான் அதை சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறது மட்டும் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்லலை. இது பண்ணி பாருங்கள், ஓகேன்னா ஃபர்தராக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த 9:15 கேண்டிலுக்கு, அதாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா 9:15 கேண்டில் எடுத்துக்கோங்க. ½ hour கேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 9:15 to 9:45க்கு வந்து அந்த கேண்டில் முடியும். அப்போ அந்த 9:15 to 9:45ஓட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு மேலே பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுங்க. அதே மாதிரி கீழே பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுங்க. இது பண்ணுங்கள். இதில் இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸை வச்சுக்கணும். அதுலேருந்து அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். இது ஒரு ரூல்ஸு. ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் சைடு வைஸாக போகிறப்போ இது ஒர்க் ஆகாது. இதே மாதிரி கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே இது வந்து 60-40 ரேஷியோவில் கொடுத்துருமா, அதாவது வந்து எல்லா நாளும் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறதுல கிடையாது.
மந்த்லி வந்து ஒரு ஒரு 20 ட்ரேட் இருக்குது, 20 நாள் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 4 நாள் மட்டும்தான் இது நல்ல ப்ராஃபிட்டில் கொண்டு போகும். மற்ற நாளில் சைட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு ஒரு மார்க்கெட் புல் ஆகும், அப்படியே மேலே போயிட்டே இருக்கு, பம்ப் ஆகும். நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போடும். அந்த மாதிரி எல்லாம் வந்து எமோஷ்னல் ட்ரேடை வந்து இது ரொம்ப அவாய்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த மெத்தடு. இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன பார்ட் இது அதே ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்துட்டு தயவுசெய்து கற்றுக்கோங்க. அதை எங்கேயாவது கிளாஸ் இருந்தால் போங்க. அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் இப்போ இருக்கிற மெத்தடுக்கு அட்வான்ஸ்டு. அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் கற்றுக்கோங்க. ஆப்ஷன் பையிங்கில் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். அதாவது வந்து மார்க்கெட் அப் அண்ட் டவுன் நல்லா பீக்காக போகும்போது, அதேமாதிரி ரொம்ப கீழே வரும்போதும், மார்க்கெட் மூமெண்ட் இருக்கும்போது கரெக்டாக நம்ம இதை வச்சு கேட்ச் பண்ணிட்டு வந்துட முடியும். அது எப்போ வருது, எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறது. மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது பெரிய டாப்பிக்கு. அதனால் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிறவங்க, புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க, இண்டிகேட்டர்ஸு, கேண்டில்ஸ் நின்று அதுலேயே கொண்டிருக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனீங்கன்னா தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கு நம்ம அடாப்ட் ஆக முடியும். இன்னும் கேண்டில்ஸு, இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா இதெல்லாம் போட்டிருக்கு, இது பண்ணால் அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கோங்க. அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லை என்னோடய வீடியோ இல்லைனாலும் வேறு எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்குங்க. அதுதான் பேஸ், அதான் அட்வான்ஸு. என்ன புரியுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எதாவது கிளாஸ் இருந்தாலும் போங்க. அதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம நாம்ஸுக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சரி நண்பர்களே, இதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ரூல்ஸு. திருப்பி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நீலாயில் நிறைய செல்வம், இயல்புகள், விஞ்ஞானம் பெற்று வாழ வேண்டுமா எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.